ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மாம். மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். அது நடமாடும் தெய்வம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங்கில் மகாபிரிவாவை பற்றி எந்தெந்த சந்தர்ப்பத்தில் மகாபிரிவா மறைமுகமாக உணர்த்தினார் அப்படிங்கிறது நிறைய சம்பவங்கள் இந்த யூடியூப்லேயே நிறைய சொல்லியிருக்கேன். திரும்ப இப்போ கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். பெரியவா பண்டரிபுரத்தில் கேம்ப்பு, சந்திரபாகா ஓடுறது, சந்திரபாகா கரையில் கோசாலை, கோசாலையில் பெரியவா கேம்ப்பு. வெள்ளம் பெருக்கெடுத்து வருது. சந்திரபாகா அந்த தீர்த்தம் மெல்ல 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 இங்கே வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோசாலையை தொட்டு கோசாலைக்கு உள்ளேயே தண்ணி வந்துடும். கோசாலைக்குள்ளே தண்ணி வந்தாச்சுன்னா என்னாகும்? மகாபெரிவா கேம்ப் இருக்கார் இல்லையா, பூஜை நடக்கிற இடம், பூஜா விக்கிரகங்கள் இருக்கும், சந்திரமௌலீஸ்வர் பூஜை நடக்கிற இடம் இருக்குது. அப்புறம் பற்றில சமையல் பண்ணுற இடம், நிவேதனம் பண்ணுற இடம், பக்தர்கள் தங்குகிற இடம், ஓய்வறை எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பாதிச்சுடும். மகாபெரிவா இருக்கிறது கோசாலை, இதை ஒட்டி எல்லாமே இருக்குது. என்ன பண்ண முடியும் அந்த சந்தர்ப்பத்தில்? எங்கேயான இடத்த மாற்றலாமான்னு யோசிக்கிற மகாபெரிவாட்ட சொல்கிற, பெரியவா வெள்ளம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு அப்படிங்கிற. மகாபெரிவா சொல்கிற, மகான்கள் எப்போதுமே கலங்க மாட்டார்கள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டார்கள், கலங்கவே மாட்டார். நமக்கெல்லாம் ஏதான ஒரு கஷ்டம் வரப்போகிறது, வந்துடுத்து அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே நம்ம உடஞ்சி போடுவோம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது. இங்கே பாருங்க, மகாபெரிவாட்ட சொல்கிற, பெரியவா வெள்ளம் வந்துட்டுருக்கு பெரியவா அப்படிங்கிற, ஆற்றுல நதியோட போக்கு அதிகமாகிட்டுருக்கு பெரியவா அப்படிங்கிற. பெரியவா சொல்கிற, என்னடா அது ஆற்றுல தண்ணி இல்லைன்னு வருத்தப்படுறேன், ஆற்றுல தண்ணி அதிகமாக போச்சுன்னா தண்ணி அதிகமாக போகிறதுன்னு கவலைப்படுறேன். மகாபெரிவா சொல்கிறேன், உங்களோட மனநிலை, உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதைத்தான் இந்த நதியும் பிரதிபலிக்கிறது. இந்த நதியும் அதைத்தான் சொல்கிறது. பெரியவா சொல்கிற, இந்த ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, ரோம் நகரம் எரிந்து கொண்டிருந்த போது நீரோ மன்னன் பிடில் வாசித்து கொண்டிருந்தான்னு ஒரு இது சொல்லுவோன்னு. இங்கே பெரியவா பக்தர்கள் அத்தனை பேரும், இங்கே இருக்கிறவ அத்தனை பேரும் கவலையில் இருக்கா. இந்த தண்ணி மெல்ல மெல்ல வந்து கொடுத்தனா கோசாலைக்குள்ள வந்துடும், பெரியவாளுக்கு ஏதான சங்கடம் வந்துடும், ஆபத்து வந்துடும் அப்படின்னு அவெல்லாம் கவலையில் இருக்கா. ஆனால் பெரியவா அப்போ உபதேசம் பண்ணுறா, அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறா. என்னடா அது இருக்குன்னா இல்லைங்கிறள், என்னடா அது? இந்த நதியை பார்த்தியா, நமக்கு எவ்வளவு பாடம் சொல்கிறது, அழகாக அது மாட்டுக்கும் ஆர்ப்பாட்டமாக போயின்ட்டுருக்கு, ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இந்த மனுஷன்தான் ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா ஓவராக குதிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு துக்கம் வருது அப்படின்னா அடங்கி போய் ஒடுங்கி போய் உட்காந்துடுறான். இந்த நதியை பற்றிய அது மாட்டுக்கும் தன்னோட வேலையை பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிற பெரியவா. இதை கேட்குறவ அத்தனை பேருமே பெரியவாளுக்கு என்ன சொல்கிறது, அந்த சமயத்தில் பெரியவாளுக்கு என்ன பதில் சொல்கிறது தவிக்கிறா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி வந்துடும், கிட்டத்தட்ட தொட ஆரம்பிச்சு கொடுத்து, பெரியவகிட்ட வர ஆரம்பிச்சு கொடுத்து.
அவள்லாம் பெரியவளை பார்த்து கையெடுத்து கூப்பிண்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிண்டு, பெரியவா இந்த வெள்ளத்தை வராமல் அப்படிங்க. இதெல்லாம் சின்னம்பத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி மகான்களால் மட்டும்தான் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த முடியும். நீர், நிலம், காற்று, ஆகாயம் எல்லாம் சொல்கிறோம் பற்றில, பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் பற்றில, இதெல்லாம் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. சுனாமி வரப்போகிறதுன்னு சொல்கிறா, சுனாமி எச்சரிக்கைலாம் விடுறா. இந்த சுனாமி வராமல் இருக்க பண்ண முடியுமா? முடியாது. சுனாமி வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மழை பெய்ய போகிறது, பேய் மழை பெய்ய போகிறது அப்படின்னு சொல்கிறா. அந்த மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு வழி இருக்கா? விஞ்ஞானத்தில், டெக்னாலஜியில் இருக்கா? கிடையாது. இதெல்லாம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் மகான்களை பாருங்க, உட்கார்ந்த இடத்துல சர்வசாதாரணமாக இந்த பஞ்சபூதங்களை அவெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாள். ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ணுவாள். மகாபிரிவட்ட சொன்ன உடனே பெரியவ என்ன பண்ணுறாளாம், அவளை பார்த்து புன்னகையோடு எப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த ஜலம் வந்துட்டுருக்கு பார்த்தல, ஜலம் வருது பாருங்க, மெல்ல மெல்ல ஏறுதுன்னு சொன்னேன் இல்லையா, வெள்ளம் பெருக்கெடுத்து வருது. இந்த ஆற்றினுடைய 2 கரையையும் மெல்ல மெல்ல தன்னோட விஸ்தீரணத்தை அதிகரிக்கிறது. கிட்டக்க வந்துடுத்து, பெரியவா கிட்டக்க வந்துடுத்து. அது வந்தோடனே இந்த வெள்ளத்தை பார்த்து பெரியவா இவரும் அவ்வளோதான், ஒரு ஜாடை இப்படி பண்ணுற. எப்படின்னா என்ன அர்த்தம்? யாரானு பக்கத்தில் வரேன்னா, போ நீங்கிட்ட வராது, இப்படி போன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ யாரான ஒருத்தரோட ஒரு விரோதம்னு வச்சுக்கோங்க, ஏதானு பேசிகிட்டே நெருங்குவான், இல்லைடா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ, போ உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது, போ அப்படில. அப்படின்னா இப்படின்னா விலகிப்போன்னு அர்த்தம். எங்கிட்டேருந்து விலகிப்போன்னு அர்த்தம். மகாபிரிவு என்ன சொல்கிறா, அந்த சந்திரபாகா நதியுடைய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றதல்லவா, அதை பார்த்து இப்படிங்கிறார். வார்த்தைகள் கிடையாது, வெறும் சைகை மட்டும். அப்படின்னா நீ விலகிப்போ, நீ உள்ள போ அப்படின்னு அர்த்தம். பெரியவா அப்படி சைகை பண்ணின மறு வினாடி மெல்ல மெல்ல மகாபிரியவாளை நோக்கி அந்த கோசாலைக்குள்ள நுழைய இருந்த வெள்ளமானது தனது தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு அப்படியே திரும்புறதான், ஆற்றுக்குள்ளே திரும்புறதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளத்தின் வேகம் குறைகிறது. வெள்ளத்தின் வேகம் குறைஞ்ச உடனே இந்த தண்ணி என்னாகும்? திரும்ப உள்ளுக்குள்ளே தான் போகும். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.